अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. பலஸ்ருதி பாகம் ரகசியநாம ஸ்தோத்திர வியாக்கியானத்துல சில காமிய பிரயோகங்களை சொல்லி அவைகள் இல்லாம சாதாரணமாக அம்பாளுடைய ஸ்தோத்திரத்தை நித்திய முறையாக பாராயணம் பண்ணணும். அது அம்பாளுடைய பிரீதியை உண்டு பண்ணும். எப்பொழுது பிரீதி உண்டாகிறதோ அப்பொழுது தங்களுக்கு என்னென்ன வேணுமோ சகலமும் கிடைக்கும், மோட்சாந்தமான பிரயோஜனமும் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லி இருந்தாலும் மனசாளுக்கு அப்பப்ப பக்தி விசேஷம் வரணும் என்பதற்காக சில காமிய பிரயோகங்களை சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் அதிகாரிகள் எத்தனை பேர் அப்படின்னு 6 விதமான அதிகாரிகளை சொன்னார். அந்த அதிகாரிக்கு தகுந்தா போல நம்ம தானம் பண்ணினோமையானால் அந்த தானமானது உயர்ந்ததான ஒரு பலத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொன்னார். இவைகள்லாம் பண்ண முடியலன்னா அப்ப என்ன பண்ற? அதிகாரம் இருக்கிறவ மந்திர ஜபம் பண்ணலாம், ஸ்ரீசக்கரத்துல பூஜை பண்ணலாம், நாம பாராயணம் பண்ணலாம். இந்த 3 தான் முக்கியமான காரியம்னு சொன்னார். அவைகள்ல மந்திர ஜபம் பண்ண முடியல, பூஜைங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது, எங்களால பண்ண முடியல, நாம பாராயணமாவது பண்ணி கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப வசதி அப்படின்னு சொல்லி முடிச்ச. அதற்கு பிறகு இப்ப உலகத்தில் இருக்கிறது மிக 3 சிறந்தவைகள். மந்திரங்களுக்குள்ள சிறந்ததான மந்திரம் பஞ்சதசாட்சரி மந்திரம். அம்பாளுடைய மந்திரமானது எல்லா மந்திரங்களும் வசதி. நகாயத்திரியா அப்பரோ மந்திரஹான்னு சொன்னோம். அந்த காயத்ரி மந்திரம் எல்லோருக்கும் சாதாரணமானது. அந்த சாதாரணமான மந்திரத்துல அது 3 பேரும் சொன்னா என்ன பலமோ அது 1 பேரும் சொன்னாலே காயத்ரி இந்த பஞ்சவிஷய மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி அப்படின்னு பஞ்சவிஷய மந்திரத்தை சொன்னார். அதனாலதான் ஸ்ரீமந்திர ராஜ சதுரசோ யதா மந்திரோ ந வித்யதே. காயத்ரி மந்திரத்தை விட ஒசக்தி இல்லை, அந்த காயத்ரி மந்திரத்தை விட இது ஒசக்தி. ஆகையால் எல்லாத்தை விட இது ஒசக்தி. அதே போல தேவதா லலிதா பிரியா யதான அதே போல அம்பாளுக்கு சமானமான தேவதை இது. நமாதொரு தெய்வதம் பரம். மனுஷனுக்கு மோட்சத்தை அடையணுமோயானால், அபியுதயத்தை அடையணுமையானால், வாழ்க்கையில முன்னேறணுமையானால் அவன் பண்ணக்கூடியதான லௌகிக வைதிக கர்மாக்கள் எல்லாமே இந்த சரீரத்தினால்தான் முடியும். இந்த ஸ்தூல சரீரம் இருந்தால்தான் முடியும். கண்ணால பார்க்கறதோ, காலால கேட்கறதோ, காலால நடக்கிறதோ, வாயால ஜபிக்கிறதோ எல்லாம் இதனால முடியும். இந்த சரீரம் இருந்தா இந்த சரீரத்தை கொடுத்தது யாரு? அம்மா. அதே போல இந்த உலகத்தை கொடுத்தது யாரு? எவைகள் இருந்தால் நீங்க வேதத்தை விட்டு நீங்க இந்த உலகங்கள்லாம் எந்த கர்மாக்களையும் பண்ணிவிடும். எந்த திரவியம் இருந்தால்தான் யஜ்யங்கள்லாம் பண்ண முடியுமோ அவைகள்லாம் நமக்கு கொடுத்தது யாரு? ஜெகன்மாதாவா இருக்கக்கூடியதான அப்பன். ஆகையால் தேவதா லலிதா துல்யா யதான அஸ்திகோத்பவா. அதே போல லலிதாம்பாளை தவிர வசதியான ஒரு தெய்வம் கிடையாது அப்படின்னு. இதுக்கப்புறம் ரகசிய நாம சாஹஸ்ர துல்யான அஸ்திகி இவரெண்டும் எப்படியோ அதே விதமாகத்தான் இந்த ரகசிய நாம சாஹஸ்ரம் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு சமானமான ஸ்தோத்திரம் இன்னொன்னு கிடையாது. எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் இருக்கு. கிருஷ்ண ஸ்துதி இருக்கு, குந்தி ஸ்துதி இருக்கு. அதே போலயே பாகவதத்துல நிறைய கஜேந்திர மோட்சத்துல கஜேந்திரம் பண்ணிதான ஸ்துதி இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு விசேஷம்.
அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் ஸ்ருதி கீதைகள்னு உங்க கடைசியில் 10ஆம் அத்தியாயத்துல ஸ்கந்தத்துல கடைசியில ஸ்ருதி கீதைகள் அர்த்தம் சொல்றதே ரொம்ப கஷ்டம். பிரம்மண கீதங்கள் விசேஷமா அதுக்கு ஒரு சுவை ஜாஸ்தி. அப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்கள் எது இருந்த போதிலும் எல்லாத்தை விட மிக சிறந்ததான ஸ்தோத்திரம் எதுன்னு பார்த்தேன்னா இந்த ரகசிய நாம ஸ்தோத்திரம் தான். அவன் இந்த ஸ்தோத்திரத்துக்கு விசேஷம் இது முதல்லயே சொன்னார். இது வஸ்து கௌரவம், வஸ்திரு கௌரவம், ஸ்ரோத்ரு கௌரவம் 3 இருக்கு. வஸ்திரு கௌரவம் இது சொன்னது வாக்தேவதைகள். அவ எப்படிப்பட்டவா? ஸ்ரீசக்கரத்தை ரகசியஜாகா, அந்த ஸ்ரீசக்கரனுடைய ரகசியத்தை எல்லாம் நன்றாக அறிந்தவர்கள். மம நாம பராயணா, அம்பாளுடைய நாமாவை எப்பொழுதும் சொல்லிக் கொண்டே இருக்கிறவர். வாக்தேவதைகளா இருக்கா, அம்பாளுடைய கொடுத்ததான வாக்விபூதியினால உசத்தியான ஒரு நிலை அடைந்தவர்கள், ஸ்ரீசக்கரத்தினுடைய ரகசியங்களை அறிந்தவர்கள், அங்க இருக்கக்கூடியதான தேவதைகளை எப்பொழுதும் புதித்துக் கொண்டிருக்கிறவர்கள். ஆகையால் அவளுக்கு இது ரொம்ப வசத்தின்னு வஸ்திரு கௌரவம். ஸ்ரோத்ரு கௌரவம் இது யாருக்கு சொன்னா சஹஸ்ரநாமத்தை எல்லாம் சொல்லி எழுதி அம்பாளுக்கே கொடுத்தார். அதனால அம்பாளே அதை கேட்டார். அதனால கேட்கிறவாளுடைய ஒரு கௌரவம் இதுல வசதியா இருக்கு. ஆகையால் ஸ்ரோத்ரு கௌரவம். வஸ்து கௌரவத்தை பத்தி சொல்ல வேண்டாம். உலகத்திலேயே மிக சிறந்ததான அம்பாளுடைய ஸ்வரூபத்தை எடுத்து சொல்றோம். ஆகையால் ஸ்தோத்திரங்கள்ல வசதியானது எல்லா ஸ்தோத்திரங்களையும் ரகசியநாம ஸ்தோத்திரம். தேவதைகள்ல வசதியானது லலிதா பரமேஸ்வரி. அதே போல மந்திரங்கள்ல வசதியானது அம்பாளுடைய மந்திரமான பஞ்சதசாட்சரி மந்திரம். இப்படி இது வரைக்கும் சொல்லிய இதுல ஏன் இப்படி வசத்தின்னு சொல்லி அதுன்னா இதுக்கு சமானமானது ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மந்திரத்துக்கு பஞ்சதசி மந்திரத்துக்கு சமானமான மந்திரமும் அதே போலயே அம்பாளுக்கு சமானமான தெய்வமும் இந்த ரகசியநாம ஸ்தோத்திரத்துக்கு சமானமான மற்ற ஸ்தோத்திரமும் இல்லை சொல்லி. ஆகையால் உபாசகனா இருக்கிறவன், அம்பாளுடைய பக்தியா இருக்கிற பக்தனா இருக்கிறவன் அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா தினந்தோறும் நிச்சயகிருத்தியங்களை எல்லாம் முடித்து நிச்சயகர்மாங்களை முடித்துக் கொண்டு ஸ்ரீசக்கரத்துல 4 புஷ்பங்கள் போட்டு முடிஞ்ச வரைக்கும் பூஜை பண்ணி மந்திர ஜபத்தை பண்ணி பிறகு நசாகத்தை பண்ணிக்கணும். இதான் நிச்சயகர்மா அப்படின்னு சொல்லி கொடுத்து எல்லோருக்கும் கிடைக்குமா? வாழ்க்கையில இது கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சம்பிரதாயமா வந்ததான குரு நடத்துல பஞ்சதசி மந்திரத்தை உபதேச முறையாக பெற்றுக்கொண்டு விசேஷமாக ஸ்ரீ சக்கரத்தை பூஜை பண்ணக்கூடியதான முறையை அறிந்து பூஜை பண்ணுவது, ஜபம் பண்றது, சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை படிப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இதை படிப்பதற்கு அதிகாரம் முக்கியமாக பக்தனா இருந்து உபாசகனா இருந்து படிக்கிறவங்கனால் மந்திரத்தை அறிந்து கொண்டிருக்க வேண்டும். கிடைக்கிறது கஷ்டமாச்சு. அப்படி பண்ண முடியலன்னா அவ என்ன பண்ணணும்? நம்ம கிடைக்கலன்னா என்ன பண்றதுன்னு புஸ்தகமாவது வாங்கி வச்சுக்கோ அப்படிங்கிற சமத்லித்வா புஸ்தகே யஸ்து நாம சஹஸ்ரமுத்தமம் சமத்லயே சதா பக்த்யா தஸ்ய துஷ்யதி சுந்தரி லித்வா புஸ்தகே யஸ்து. இந்த புஸ்தகத்தை கையால எழுதி ரகசியநாம ஸ்தோத்திரம் முதல்ல கடைசி வரைக்கும் எழுதி அந்த புத்தகத்தை நாம சஹஸ்ரமுத்தமம் சமத்லயே சதா பக்த்யா தஸ்ய துஷ்யதி சுந்தரி. இந்த புத்தகத்துக்கு பூஜை பண்ணினாலே அம்பாளுக்கு சந்தோஷமா. அதிகாரம் இருக்கிறவா அவ பூஜை பண்ணட்டும், ஜபம் பண்ணட்டும், நாமபாராயணங்கள் பண்ணட்டும். அது இல்லாதவர்கள் அவன் என்ன பண்ணுவான்? எங்களால இந்த ஜன்மா கணக்கேற முடியாது அப்படின்னு நினைச்சா அவளுக்கும் முறை சொல்லியிருக்கா. புத்தகத்தை வாங்கி வீட்டுல வச்சுட்டு அதுக்கு பூஜை பண்ணுங்கோ. சமத்லயே சதா பக்த்யா தஸ்ய துஷ்யதி சுந்தரி பகுனா திரதி முக்தேன சுணுத்வம் கும்ப சம்பவா. அப்பா நான் சொல்றேன், நிறைய பேச என்ன பிரயோஜனம்? நானே நதம் ஸ்தோத்திரம் சர்வதந்திரேஷு வித்யதே. இதுக்கு சமானமான ஸ்தோத்திரம் எந்த தந்திரங்கள்லையும் இல்லை. தந்திரங்கள் போல சதுஷ்டா தந்திரம் சொன்ன 64 தந்திரங்கள். இந்த தந்திரங்கள்லாம் ஒன்ன சொன்னா
ஒரு விஷயம் எடுத்தா அந்த தந்திரத்துல இதை கேட்டுக்கோ, இந்த தந்திரத்துல எடுத்துக்கோ, அப்படி இருக்கும். ஆகையால் அம்பாள் என்ன பண்ணினா, சுதந்திரம் தந்திரம் பரமேஸ்வரனை விட்டு இண்டிபெண்டா எல்லா விஷயங்களும் அதுல சொல்லக்கூடியதான தந்திரம் ஒண்ணு சொல்லுங்கன்னு எழுதுங்கன்னு சொல்லி அப்படிப்பட்டதான ஒரு தந்திரத்தை எழுத வச்சான். அதான் தந்திர ராஜ தந்திரம்னு. அப்படிப்பட்டதான சுதந்திர தந்திரம் இருக்கு. அந்த தந்திரத்திலையும் பார்த்தேனால் என்ன சொல்லிருக்க, இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் தான் வசதி. நானே ஸ்தோத்திரம் சர்வதந்திரேஷு வித்யதே தஸ்மாதுபாசகோ நித்யம் தீர்த்தயேதிதமாதராத். ஆகையால் உபாசகனா இருக்கிறவன் இதே ஆதரா தீர்த்தையே ரொம்ப கௌரவத்தோட விடாம ஸ்ரத்தையோட இதை படிக்கிறது. இதை படிக்கிறது மிக சிறந்தது அப்படிங்கிற இதுக்கு பாக்கியம் பார்ப்போம். இதானே அனுபாசகாபி ஏத ஸ்தோத்திரம் தர்மப்பிரதமித்யாக. உபாசனை இருக்கிறவன், மந்திரத்தை எடுத்துக்கொண்டவன், அவனுக்குத்தான் இந்த ஸ்தோத்திரம் தர்மத்தை கொடுக்கும் என்பதில்லை. உபாசனை இல்லாதவாளும் படிக்கிறார். அதான் எஸ்து எக்கி உபாசகா அனுபாசகோவா இத்தியர்த்தா. இந்த புத்தகத்தை நம்ம வச்சுக்கலாமா, இதை படிக்கலாமா? சில பேருக்கு வந்து எனக்கு மந்திரமே இல்லையே, நான் படிக்கலாமா எப்படிங்கிறார். உபாசகனா இருக்கட்டும், அனுபாசகனா இருக்கட்டும். அனுபாசகஸ்ய நாம கீர்த்தனை அதிகாரா பாவேதி புஸ்தக அர்ச்சனை அதிகாரஸ்ய நிராபாதத்வா. இந்த நாமாக்களை காமிய கர்மாவா உபயோகிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லாத போனாலும் புத்தகத்துல வச்சுக்கொண்டு அதை அர்ச்சனை பண்றதுல அதிகாரம் யாரும் தள்ள முடியாது. ஏன்னா இப்படிப்பட்டதான உபாசகர்கள் கடக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லோருக்கும் கிடையாது. இந்திராதி தேவதைகளுக்கே கிடைக்காம அதுக்கப்புறம் தான் கிடைக்கும். புராரா தேரந்த புறமது கதரணோசபர்யா மரியாதா தரளகரணா நாம சுலபா. தரளகரணா நாம சுலபா. புலன்களை ஜெயிக்காதவர்களுக்கு இந்த உபாசனை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பல பிறகுல சுகிருதம் பண்ணியிருந்தால் தான் முடியாது. சபர்யா மரியாதா, சபர்யான பூஜை அர்த்தம். சபர்யா மரியாதா தரளகரணா நாம சுலபா. இந்திராதி தேவதைகள் கூட அம்பாளுடைய அந்தபுரத்துல வெளியில நிக்க வச்சிருக்கலாம். அனிமாத்தியாபிரமரா அப்படின்னு அனிமாதி சித்திகளை அடைந்ததான இந்திராதி தேவதைகளை கூட அம்பாளுடைய சரணத்தை நேரா பூஜை பண்ண கூடியதான சந்தர்ப்பம் கஷ்டம் கிடைக்கும். இப்படிப்பட்டதான ஸ்தோத்திரமானது ரொம்ப ஒசத்தி. அதனால நானே ஸ்தோத்திரம் சர்வதந்திரேஷு வித்யதே தஸ்மாதுபாசகோ நித்யம் தீர்த்தயே இதமாதராது. சதா யாவத் ஜீவம். ஏதோ 4 நாள் படிச்சா போறோமா, 6 மாசம் படிச்சா போறோமா, அந்த உபாசகனா இருக்கிறவன் ஜீவனம் வரைக்கும் படிக்கும். சத்யா அனுபாசகாபி விமுத உபாசகஸ்ய. அனுபாசகனுக்கு எப்படின்னு உபாசகனை சொல்லணுமா அப்படி. யத்யபி அனேனைவ நியாயேன புஸ்தகார்ச்சனேனாபி துஷ்யதி. புஸ்தகத்துல பூஜை பண்ற, புஸ்தகத்துக்கு பூஜை பண்ணினாலே அம்பாளுக்கு சந்தோஷம் வருமேயானால் அந்த நாமாவை படிச்சா வருமா வராதா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சொல்றாரு. புஸ்தக அர்ச்சனேனாபி துஷ்யதி கிமுத கீர்த்தனேனா இது கைமுட்டிக நியாயேனா. கைமுட்டிக நியாயம்னா கிமு வஸ்து என்ன சொல்றது, இதை பண்ணினாலே வருதுன்னா அதுக்கு சொல்லணுமா? அதான் கைமுட்டிக நியாயேன கீர்த்தனேவ தாத்பர்யம். அதனால எல்லோரும் சொல்லணும். தஸ்மாத் கீர்த்தயே இத்யத்ர உபசம்ஹாரோ இத்யதே இது இருவச்சம். தஸ்மாத் கீர்த்தயே விதம் அப்படின்னு போய் முடிக்க போறார். ஆகையால் இப்படி சொல்றது ரொம்ப ததாபி ஸ்வாத்தியாயோ அத்யேதவ்யா இது வசனே அத்யயன பதஸ்ய குருமுகோச்சாரண அனுச்சாரணே தத்தத்வேபி தற்கரணக அர்த்தபாவ்யக பாவனா விதான பரத்வவத் இஹாபி நாமானி கீர்த்தயே அர்த்த ஞான பர்யந்ததா நிர்விவாத. ஏதோ இந்த ஸ்தோத்திரத்தை வெறுமன படிக்கிறதுன்னு இல்லை சார். எப்படி படிக்கணும்? ததாபி சுவாத்தியாயோ அத்யேதவ்யா இது வசனே அவளுடைய வேத சாட்டைய படிக்கணும்.
எந்த வேதத்தில் நீங்க பிறந்திருக்கோ, உங்க அம்மா, உங்க அப்பா, தாத்தா, அவர் தாத்தா, இவெல்லாம் எந்த வேதத்துக்கு சேர்ந்து எந்த வேதத்தை படிச்சிருக்கோ அந்த சாட்டையை ஒவ்வொருவரும் படிக்கணும். ஆயால் நம்ம ருக்வேதிகளா இருந்தா ருக்வேதத்தை படிக்கணும், எதிர்வேதியா இருந்தா எதிர்வேதத்தை படிக்கணும், சாமவேதியா இருந்தா சாமவேதியை படிக்கணும். அப்படின்னு அவாவா பிறந்தவா எல்லாரும் வேதாத்தியனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ. அந்த இடத்துல சுவாத்தியாயோ அத்தியனவியா இது வசனே அத்தியன பதத்திய வேதத்தை படிக்கணும்னு எப்படி சார்? ஏதோ குரு ஒரு தரம் சொல்றது, நம்ம 2 தரம் சொல் அப்படின்னு இல்லை. ஏதோ ஒரு கடன், ஒரு சாங்கியம் அப்படின்லாம் சொல்லப்படாது. அது எப்படி கடனுக்காக படிக்கிறது இல்லை சார், நகனாவே அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். குருமுகோச்சாரணோச்சாரணே சட்டத்தேது தற்காரணக அர்த்த ஜான பாவியக பாவனாவிதான பரத்வா. பாவனான்னா என்ன? அதே தவ்யான்னு இருக்கும் இல்லையா? படிக்க வேண்டும், படிக்க வேண்டும்னா ஒரு கட்டளை. ஒரு கட்டளைன்னு நான் சொன்னேனால் அந்த கட்டளையில அதனால என்ன பிரயோஜனம்? இதை எதற்காக நான் செய்யும்? கட்டளைய கேட்கிறவன் இருக்கான். அந்த கேட்கிறவன அவனுக்கு மனசுல என்ன 3 அபிப்பிராயங்கள் வருது? இத பண்ணுங்கிறா, இத பண்ணுன்னா எதற்காக பண்ணணும்? இதை பண்ணினா என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமா உள்ள ஒரு காரியம் பண்ணுமா? சமைங்கோன்னு சொல்றேன். சமைக்கிறதுனா எதற்காக சமைக்கலாம்? பசி வரும், பசி வந்தா தீர்த்துக்கிறதுக்காக, அதை போக்கிக் கொள்றதுக்காக சமைக்கணும். முதல்ல எந்த செயல் ஒரு கட்டளை கொடுத்ததுன்னு அந்த கட்டளையினால உங்க மனசுல என்ன தோன்றதுன்னு முதல்ல கவனிக்கணும். என்ன தோன்றது? நீங்க இதுக்கு என்ன பிரயோஜனம், எதற்காக இதை செய்யணும், அப்புறம் எப்படி பண்ணணும், கட்டம் சமைக்கணும்னா எப்படி சமைக்கணும் தெரிஞ்சிருக்கணும். அவனால் தான் பண்ண முடியும். இந்தி பேர் சொல்ல சொன்னா ஏதோ நாசம் பண்ணி விடுவான், இல்லை பண்ணவும் மாட்டா, தெரியாது. சமைக்கணும்னு சமைன்னு சொன்னால் இது எதற்காக சமைக்கணும், எப்படி சமைக்கணும், அதுக்கப்புறம் எதனால் சமைக்கணும், அது கதம் ஏனா கட்டம். அதுக்கப்புறம் எதனால் சமைக்கணும் அப்படின்னா பாத்திரம் வேணும், கரண்டி முதலிய சாதனங்கள்ல வேணும், அன்னம் முதலிய பதார்த்தம், இவையெல்லாம் இதான் பண்ண முடியும். அதே போல இந்த சமையல்னு சொன்னா ஒரு செயல் சொல்றோம் பார்த்தா, அந்த செயலுக்கு பாவனானது நம்ம ஆத்மாவில் இருக்கக்கூடியதான கிருதி. அந்த கிருதிக்கு எதை செய்யணும், எப்படி செய்யணும், எதனால் செய்யணும், எதற்காக செய்யணும். அதே போல சுவாத்தியாயோ அத்தியேதவ்யான்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ. அந்த அத்தியேதவ்யான்னு எப்போ ஒரு கட்டளை இருக்கோ, எதை படிக்கணும், தன்னுடைய அத்தியாயத்தை படிக்கணும். நம்ம மதத்துல நம்ம முன்னோர்கள் எதை படித்தாலும் அந்த வேதத்தை படிக்கணும். அது எதற்காக படிக்கணும்? அர்த்த ஞானார்த்தம். வெறும்னு ஏதோ அப்படி படிக்கிறது இல்லை, அதை படிச்சா அதுக்கு ஒரு பிரயோஜனம். அதனால் தற்காரணக்க அர்த்த ஞானம் பாவிய, அர்த்த ஞானத்தை வருவதற்காக இந்த கட்டளை பாவனா விதான பரத்வது. அதே போலயே இங்கேயும் நாமானி தீர்த்தையே சிதி விஜயரபி, நாமாக்களை படிங்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ நானே படிக்கிறேன் அப்படின்னு ஒண்ணுக்கு படிக்க விடாது. எப்படி அர்த்தத்தை புரிந்து கொண்டு படிக்கிறோம். தீர்த்தையே விஜயரபி அர்த்த ஜான பர்யந்தான் நிர்விவாத. அர்த்த ஜானம் தெரியும் ஒவ்வொரு நாமாவுக்கும். அது எல்லாம் மறைச்சதுக்கு அப்படியே கணக்கு முன்னால் வந்தா படிக்கவே முடியாது. அப்படி சாதாரணமாக என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு மேலோட அர்த்தமாவது தெரிஞ்சுட்டு அந்த நாமாவை படிச்சுன்னு அப்படி பண்ண. அப்படி இல்லாத போனால் சுக்குமே லகு தீப்பின்னு படினா சுக்குமே லகு தீப்பின்னு படிப்போம். அப்படி அதனால அது எப்படி படிக்கணுமோ அதை தெரிஞ்சுட்டு எங்க நிறுத்தணுமோ அப்படி தெரிஞ்சுன்னு அர்த்த ஞான பூர்வகமா படிக்கணும். அதற்காகத்தான் பாஷ்யங்கள் எல்லாம். இது பாஷ்யங்கள் ஏதோ சாஸ்திரம் இருக்குதான் பாஷ்யம் படிச்சா போறாதா அப்படின்னு படிச்சா புண்ணியம் உண்டு. ஆனா உபாசகனா இருக்கிறவன் அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுன்னு படிக்கணும். அர்த்தானுசந்தான பூர்வகமாக நீங்க படிச்சீர்களானால் அப்பொழுது தப்பு வராது. அதோட இல்ல உங்க மனசு அதுல லயிக்கும்.
அது நமக்கு நன்றாக உபயோகப்படும். அதனால்தான் அப்யேகம் நாமயோ வேத்தி தாத்வர்த்தனிகமாதிதே சோபிஸ்ரீ லலிதா லோகே கல்பகோட்டிர்வசேன்னரா. அப்யேகம் நாமயோ வேத்தி, ஒரு நாமாவதும் தாத்து அர்த்த நிஜமாதிதே. எப்படி இந்த நாமா வந்தது, இந்த நாமாவுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு, மற்ற உபனிஷத்துகள்லாம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நல்லா புரிஞ்சுண்டு ஒரு நாமாவாத மனசுல யோஜனை பண்ணல. சோபிஸ்ரீ லலிதா லோகே, அவனும் அந்த லலிதா லோகத்துல அம்பாளுடைய லோகத்துல கல்பகோட்டிர்வசேன்னரா, ஒரு நாள் 2 நாள் இல்லை சார், சில கல்பங்கள் வசிக்கிறார். அதனால சாஸ்நாமத்தை புரிஞ்சுக்கிறது, அதை படிக்கிறது, அதையும் விசேஷமாக அர்த்தத்தை புரிந்து கொண்டு படிக்கிறது ரொம்ப அவசியம். அதான் சொல்ற இது தேவி புராணே. இது படிக்க அர்த்தமே புரிந்து கொள்ளாமல் ஏனோ தானோன்னு படிக்கிற பட்சத்துல அதுக்கு அவ்வளவு பலம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், அவ்வளவு பலம் இல்லை. அனதீதமவிஜாதம் நிகஜேனைவ பட்யதே அனக்னா விவதுஷ்டைதோ ந தஜ்வலதி கரேஹித். அனதீதமவிஜாதம், குருவிலிருந்து வாசிக்காத, அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் வெறுமன சத்தத்தை மட்டும் வந்து ஏதோ படிக்கிறானோ, குழந்தைகளை சில சமயம் படின்னு ரொம்ப இஷ்டப்படுச்சுன்னா அது பாட்டுக்கு ஏதோ படிச்சிடும், அதுக்கு ஒன்றும் தெரியாது. அது இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஏதோ தானோன்னு படிக்கும். இல்லப்பா அப்படி படிக்கப்படாது அப்படின்னு சொல்லி அவளை கட்டி கொடுத்து பக்கத்துல இருந்து இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி நீங்களும் கூட படிக்கல. ஏன்னா 4 தரம் படிக்க தானா வந்துடும், அர்த்தம் தானே புரிஞ்சிடும். ஒரு தரம் 2 தரம் சொன்னா புரியும், புரியாம இல்லை. ஆனா அதுக்கு தகுந்ததான ஒரு கன்சிஸ்டன்டான எஃபர்ட் இல்லை. அதே மாதிரியே நீங்க ஏனோ தானோன்னு படிக்க வேதங்களானது அர்த்தம் தெரியாமல் குருமுகமாக இல்லாமல் அவளே புத்தகத்தை பார்த்து வாசித்தால் நிஜதே நைவ பட்சதே, அது அனக்னா நெருப்புல போடுறான்னு சமித்த கொடுத்தேன். அவன் என்ன பண்றான்னா வேற ஏதோ பார்த்துட்டு அந்த பக்கம் வீட்டுட்டே இருக்கான். அதை நெருப்புல விழல, அந்த ஹோமகண்டத்துக்கு வெளியில போய் விழாது, அது எரியுமோ? நெருப்பு இல்லாத இடத்துல போட்டதான சமித்தானது எப்படி எரியாதோ அதே போல இப்படி படிச்சா அர்த்தம் தெரிந்து கொள்ளாமல் ஏனோ தானோன்னு படிச்சா புரியாதப்பா. இது ஸ்மிருத்யந்தரேஷு வசனானி அர்த்தஜான அஜ்ஞானயோகோ பிரசம்சா நிந்தாபராணி சந்தே. அதனால பிரசம்சாபரமாகவும் இருக்கு, அர்த்தத்தை புரிந்து கொண்டு படித்தா மிக சிறந்ததான ஒரு பலமானது கிடைக்கிறது. அர்த்தம் கிடைக்க அர்த்தத்தை தெரிந்து கொள்ளாமல் ஏனோ தானோன்னு சிரத்த பக்தி இல்லாமல் படித்தால் அதுக்கு அவ்வளவு பலம் இல்லை அப்படின்னு அர்த்த ஜானாந்த சாமர்த்தியா பாவேது. அர்த்த ஜானத்தை அறிந்து கொள்ளக்கூடியதான சாமர்த்தியமும் இல்லை, சூழ்நிலையும் இல்லை. இந்த பதங்களுக்கெல்லாம் அர்த்தத்தை அறிந்து கொண்டதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சாதாரணமான பதங்கள் இல்லை, சில பதங்கள் கஷ்டமாக இருக்கு. ஸ்ரீமாதா நம்ம மேலோட அம்மான்னு அர்த்தம் தெரியும், மகாராஜின்னு அர்த்தம் தெரியும். அதே போல சில நாமாக்கள்லாம் பார்த்தீங்களா, ஏனால் மமதாவ சுதாவிருஷ்டி பாபார நியதவானலா ரோக பர்வதம் போலி மிருத்யுதாரு புகாரிகா, இப்படிப்பட்டதான நாமாக்கள் அது எல்லோருக்கும் சாதாரணமா அர்த்தம் புரியாது. கொஞ்சம் சம்ஸ்கிருத ஞானம் இருக்கணும், அந்தந்த பாஷா பரிஜானமும் இருக்கணும். அப்பத்தான் அதோடைய ஸ்வரூபத்தை நம்ம தெரிந்து அறிந்து கொள்ளலாம். பவதா வசுதா விருஷ்டின்னு ஒருத்தர் பவதாவ சுதா விருஷ்டின்னு பிரிச்சார், அர்த்தம் சொல்லலாம். பவதா வசுதா விருஷ்டின்னு அர்த்தம் சொன்னார், சொல்லலாம். அப்ப எப்படி பிரிக்கணும், எந்த சந்தர்ப்பத்துல எப்படி பிரிக்கணும், இவையெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? அர்த்த ஞானம் தெரிஞ்சாத்தானே தெரியும். அந்த அர்த்த ஞானத்தை பாஷ்யங்கள் வாசித்தானே தெரியும். பாஷ்யங்கள் வாசிக்கிறது நமக்கு தகுந்ததான சக்தி இல்லைன்னா என்ன பண்றது? வாசி தெரிஞ்சவர்கிட்ட போய் வாசிக்கிறோம். அப்படிப்பட்டவா கிடைக்கலன்னா இவைகள்லாம் கஷ்டம் இருக்கும். அதனால என்ன, அப்ப அர்த்த ஜானாந்த சாமர்த்தியாபாவீது நிகழ மாத்திர பராணி சாதாவனா வந்து மதல். அப்பவாவது முதல்ல படிச்சுட்டே இருக்கும், கொஞ்ச நாள் படிச்சுட்டே இருக்க அம்பாளுக்கு சந்தோஷம் வந்து உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தார்.
இது போல பாரதிய வித்யா பவன்ல இது போல நடக்கும்னு நம்ம கண்டோமா அர்த்தமா? நம்ம ஏதோ தெரியாம பக்தியோட அம்பாளுக்கு படிச்சுட்டு இருந்த அம்பாளே அரேஞ்ச் பண்ணுவா. இது எப்படி ஏதுங்கிறத அம்பாளே பார்த்துப்பான். அதனால பாவனா பவிதம் வருகதி ஆச்சாதனாம் அர்த்தம் வருவதாம் சக்தி சககாரே இது நியாயா. இது எங்களுக்கு மீமாசையில தீர்மானம் பண்ணிருக்கு. ஆச்சாதானாம் அர்த்தம் வருவதா, இந்த ஆச்சாதங்களுக்கு வினைச்சொல்களுக்கு அர்த்தத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் காலத்தில் சக்தி சககாரி அந்த பதங்களுக்கு என்ன என்ன அர்த்தம் என்கிறது அது அகரிக்கிறது நியாயத்தினர். அதையோர் சகலம் பத்ரமஸ்துதே சனாதனே விஜான விபூத பாப்மா வேதோ அர்த்தஜா. இதனுடைய இந்த சரஸ்நாமத்தினுடைய அர்த்தத்தை யார் அறிகிறானோ சகலம் பத்ரமஸ்துதே, சாதாரணமாக இல்லை, எல்லா விதமான நன்மைகளையும் அவன் அடைகிறான். நன்மைகள் எப்படி? இக அமுத்திர அபவர்க்க வர்க்கம். இந்தூர்ல நமக்கு வர வேண்டியதான நன்மைகள். இந்தூர்ல என்ன நன்மை சார் வரணும்? எவ்வளவு செலவு வேணுமோ அவ்வளவு காசு. பசங்கள்லாம் எப்படி இருக்குன்னா சொன்ன பேச்சு கேட்கிறா போல. ஒரு மனுஷனுடைய ஒரு சந்தோஷம் எங்க இருக்கு? அர்த்தாகமோ நித்தியமரோகிதாக. காசு வந்துட்டே இருக்கிறான். டெய்லி ஒரே தரம் 1,00,000 ரூபாய் வந்து 10 வருஷம் இனிமே வராதுன்னு சொல்லக்கூடாது. அவ்வளவு வரக்கூடாது. உங்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு செலவு வேணுமோ அன்னைக்கு கடைசி நாள் வரைக்கும் வரணும். அர்த்தாகமோ நித்தியம் நித்தியமரோகிதாக. எப்ப பாரு தலைவலி கால்வலி மூக்கவலி ஏதாவது வலி சொல்லிட்டே இருக்கக்கூடாது. வரும் சார் எல்லாருக்கும் அதை கொண்டாடக்கூடாது. ஓரளவுக்கு சரியா அப்படியே ஓடிட்டே இருக்கணும். அர்த்தாகமோ நித்தியமரோகிதாக பிரியாக பாரியா பிரியவாதினி சதி. ஆட்டுக்காரி நம்ம மேல பிரியமா இருக்கலாம். அதே போல ஸ்திரீகளுக்கு புருஷன் பிரியமா இருக்கலாம். பிரியமா இருக்க போறாரு. சுடுன்னு மேல விழுதுட்ட எப்ப கேட்டாலும் மேல விழுது அப்படி இருக்கக்கூடாது. பிரியவாதினிச்சா எல்லாம் உங்களுக்கு நல்ல விழா பண்ணிட்டே இருக்கேன் தலையிட்ட விழு அப்படின்னு சொல்லக்கூடாது. இனிமையாக பேசணும். பிரியாக பாரியா பிரியவாதினி சதி வசிஷ்ட புத்திரா. பையன் எப்படி இருக்கணும்னு சொன்ன பேச்சு கேட்கிற மாதிரி அவன் நடந்துக்கிறானோ இல்லையோ இதை பண்ணிடாங்க பண்றேன்ப்பா அதுவாவது இருக்கட்டும். வசிஷ்ட புத்திரா அது சொல்லும் பொழுது உமக்கு என்ன தெரியும், உங்க காலம் வேற இந்த காலம் வேற அது முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால என்ன இதை கேட்ட அப்படின்னு சொன்னானுங்க. ஆனால் கொஞ்ச நாள் ஆனா சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவான். அதனால வசிஷ்ட புத்திரா அர்த்தகரி வித்யா. நம்ம படிப்பு இருக்குல்ல அது நமக்கு புரியணும். புரியாம வசிட்டே இருக்கக்கூடாது. அர்த்தகரி வித்யா ஜீவலோகேது சுகானி ராஜன். இந்த ஆணும் ஜீவலோகத்துல மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்கிறது அப்படின்னு யக்ஷன் கேட்ட கேள்விக்கு தர்மராஜா பதில் சொல்ற. அவ எல்லாம் பாண்டவா காட்டுல வச்சிருக்கும் பொழுது ஒரு காடுல இருந்து இன்னொரு காட்டுக்கு போகும் பொழுது ரொம்ப தாகம் அடைஞ்சு தீர்த்தம் வேணும் கொண்டு வான்னு சகாதேவன் அனுப்ப போனவன் எந்த இடத்துக்கும் வரவன். அதுக்கப்புறம் நகுலன் நீ போய் பார்த்துட்டுவான் அனுப்பிச்சார். அவரும் வரல. அர்ஜுனன் அனுப்பிச்சார், பீமன் அனுப்பிச்சார். யாரும் வரல. கிடையாது அது போனவாள்லாம் வரவில்லையே அப்படின்னு இவரே போனார். போனா அங்க என்ன ஆச்சுன்னார். 4 தம்பிகளும் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் 4 பேரும் மயங்கி கிடக்கிறான். தீர்த்தம் இருக்கு, நதி ஓடிந்து இருக்கு, ஆனா மயங்கி கிடக்கிறான் பக்கத்துல கரையில. என்னன்னு இவர் தீர்த்தத்தை எடுக்க போறார். ஒரு யக்ஷன் வந்து இது எனக்கு சேர்ந்தது, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா நீங்க இந்த தீர்த்தத்தை குடிக்கலாம்னு சொல்ல அவர் சொன்னார், உங்க தம்பிகள் 4 பேர் சொந்த பயிற்சி கேட்கல, நீ யார் என்ன கேள்வி கேட்கறதுன்னு தீர்த்தத்தை தொட்டா மயக்கமா விழுந்துட்டா அப்படின்னு கேட்கும் பொழுது சரி கேளுங்க எனக்கு தெரிஞ்சது சொல்றேன்னு சொல்லும் பொழுது வரிசையா நிறைய கேள்வி கேட்டார். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னார். ரொம்ப சந்தப்பட்டு இது மேல தீர்வு வேண்டிய தீர்த்தம் நீங்க சாப்பிடலாம்னு சொல்லி 4 கம்புகளையும் மறுபடியும் உயிரோடு கொண்டு வந்து கொடுத்தாரா அந்த யக்ஷன். அதான் யக்ஷ பிரச்சனைகள்னு பாரதத்துல. அதே போல பாரதத்துல விஷ்ணு சாஸ்திரமும் யக்ஷ பிரச்சனைகள் சரஸ்து ஜாதியம் இப்படி சில பகுதிகள்லாம் ரொம்ப முக்கியமான பகுதிகள்.
அதுல ஒரு மனுஷனுக்கு நிஜமான சுகம் எது அப்படின்னு கேட்டா அந்த சுகம் இதை சொல்ற அர்த்தாதமோ நித்தியமரோகிதாச்சா பிரியாச்ச வாரியா பிரியவாதி நீததி அப்படின்னு வசிஷ்ட புத்திரா அர்த்தகரீத வித்யா சக்திவலோகேது சுகாதி ராஜன் அப்படிங்கிற தர்மராஜாவை சொன்னார். அது மாதிரியே நீங்க நமக்கு அர்த்தகரீத வித்யா படிப்பானது புரியணும். ஏதோ ஏதோ படிச்சுட்டே இருக்கக்கூடாது. அது புரியக்கூடியதான சந்தர்ப்பம் அம்பாலை கொடுப்பா. அப்படி அர்த்தத்தை சகலம் பத்திரமஸ்தே, இந்த அர்த்தத்தை அறிந்தவன் எல்லா விதமான இந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான சுகங்களும் ஸ்வர்காதி லோகத்தில் இருக்கக்கூடியதான சுகங்களும் மரணானந்தரம், அதற்கு பிறகு மறுபடி இல்லாதான ஒரு ஆனந்தமும் நேரடி ஆனந்தமும் அவாடைவா. அதனால சகலம் பத்திரமஸ்தே ஞானத்தினால் எல்லா பாபங்களையும் நீக்கப்பட்டவனாக இருந்து சனாகனேதி உயர்ந்த லோகங்களுக்கு செல்கிறான் என்று ஸ்ருதோ அர்த்தஞான பிராப்திய பலே சகலத்துவ விசேஷனேனா அந்த பலத்துல சகலம் பத்திரம் அஸ்முதேன்னு சொன்னல, அத சகலம்னு சொன்னதுனால சப்தஜான மாத்திரே விகலம் பலம் அஸ்தி. அதனால அர்த்தம் எனக்கு புரியாது, நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. படிச்சுருக்கோம், அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுப்பா. அதான் துல்லிய ஜானே சப்த பாடேது அசமர்த்தியா. இப்ப இது வரைக்கும் ஆச்சு. இன்னும் சில பேர் எப்படின்னா அவனுக்கு வாக்கால பேச முடியுது, ஊமையா இருக்கான். அவன் என்ன பண்ணுவான் இந்த ஜென்மாவில? படிச்சதான் இருக்க முடியும், படிக்கவும் இல்லை, படிக்கவும் முடியல, ஊமையா இருக்கான். இல்ல கண் இல்ல, எப்படி படிக்கிறது? அவளுக்கும் என்ன பண்ணி இருக்குன்னு அசமர்த்தருக்கு புஸ்தக சங்கிரக மாத்திரமப்பி நியாயலட்சியம். ஆகையால் என்ன பண்ணணும், இந்த லலிதாசனாம பாஷ்யத்தை கொண்டு வந்து வச்சுண்டு தினந்தோறும் ஒரு புஷ்பத்தை போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கோம். ராமாயணம் புஸ்தகம் அசல் இருக்கலாம், பாகவதம் புஸ்தகம் அசல் இருக்கலாம், பாரத புஸ்தகம் அசல் இருக்கலாம், வேத புஸ்தகம் அசல் இருக்கலாம், அதே போல லலிதாசனாம புஸ்தகம் அசல் இருக்கலாம். உங்களால படிக்க முடியல, ரெண்டு புஷ்பமாவது போட்டு நமஸ்காரம் பண்ணலாமா? அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ண அது பண்ணலாமா? பூஜை கட்டுற பூஜை டிராயர்ல வச்சு ஒரு ரெண்டு புஷ்பம் போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கும். அதனால புஸ்தக சங்கிரக மாத்திரமப்பி நியாயலட்சம். உச்சாரணத்து ஜன்மாந்தரே அசஜான பிரதத்வது இப்படி பண்ணிட்டே இருந்தேனா இந்த ஜன்மாவில உங்களால உச்சரிக்க முடியாத போனாலும் அடுத்த ஜன்மாவில அதை கேட்டு அறிந்து புரிந்து கொண்டு அம்பாளை அடையக்கூடியதான தகுதியை கொடுப்பாளாம். ஆகையால் அர்த்தஜான பிரதத்துவது புஸ்தக சங்கிரகாதி உச்சாரண பிரதத்துவம் ஜன்மாந்தரே சம்பவதி சுவசம். ஏன்னா கண்ணில்லாதவனா இருக்கான் பிறந்தண்ணில இருந்து, அதே போலயே அவனுக்கு வாயில்ல பேச முடியல, அப்படிப்பட்டவாளுக்கும் அம்பாள் அனுகிரகம் பண்ணுவான். மூக்கம் கரோ திவாச்சாலும் பங்கும் லங்கயம் யத்ருபாசமஹம் வந்தே பரமானந்த மாதவம். மூக்கம் கரோ திவாச்சாலம், ஒண்ணும் பேச தெரியாதா, ஐயனுக்கு பேசே வரலையே கவலைப்பட்டு வந்தா அம்மா இந்த ஸ்லோகத்தை சொல்லும் செய்வாரு. அதே மாதிரி சொன்ன ஒரு 2 மாதம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சான். அப்ப என்ன சொன்னார், இவன் பேச தாங்க முடியல, இவன் ரிவர்ஸ் ஆயிருக்கு. என்ன பேசி பேசிட்டு இருக்கான், ஒரு பேசுறவாளோட பேசுறான், ஏமாட்டுறான், படிப்பு வருமானார். அதே ஸ்லோகத்தை சொல்லிட்டே இருந்தோம். நல்லா படிப்பு வரும், அம்பாளுடைய அனுகிரகத்தினால நல்லா படிப்பு வரும். அதே போல மூக்கக்காரின்னு ஒரு திறந்தார் காஞ்சிபுரத்துல, ஒண்ணுமே பேச தெரியல, அம்பாளுடைய அனுகிரகத்தினால அழகா எல்லாத்தையும் தெரிந்து கொண்ட 500 ஸ்லோகங்கள், ஆர்யா சதகம், 3 பாதாரவிந்த சதகம், கடாட்ச சதகம் அப்படின்னு 500 ஸ்லோகங்கள் மூக்க பஞ்சத்தில் எழுதியார். அதுக்கெல்லாம் அம்பாளே அவரை கேட்கின்றார், எனக்கு கொடுத்த வாக்கை எடுத்துக்கோங்க. இந்த லௌகிகமான விஷயங்கள் இதனால அந்யாவா தோவிமஞ்சதா அமிர்தத்தேது ஊர்வம்பு பேசாம இருக்கணுமா, இந்த வாய் இருந்தா பேச வேண்டாம், இதா இருக்கு எடுத்துக்கோங்க. அதே விஷயமாக அந்த மூக்கனா இருந்தாலும் அதை பேசக்கூடியதான திறமையை கொடுப்பா.
நமக்கு புரியலேன்னு கவலையப்படாதவங்க அம்மாவை நம்புவோம், நிச்சயமான பலத்தை கொடுக்கும். ஜென்மாந்தரே சம்பவதி சித்தம் அதையேவ தந்திரராஜாதிஷு தந்திரராஜ கிரந்தங்கள்ல அசம்பிரதாயேன அங்கஹீனேனாபி சம்பிரதாயம் தெரியாண்டவனுக்கும் அங்கஹீனேனாபி செவிடு மூக்கன் அப்படி இருக்கிறவளுக்கும் குருத உபாசனா இந்த உபாசனமானது அவளுக்கு எப்படி பண்ணுவா இருந்தாலும் அவளை முடிஞ்சது பண்ணினா ஜன்மாந்தரே சாங்க சம்பிரதாய சுத்தே கல்பதே இஷ்டம். அடுத்த பிறவில அவளுக்கு முழுமையாக உபாசனை பண்ணி அம்பாள் தன்னிடத்துல சேர்த்துக்கலாம். ஏன்னா அதனால என்ன புஸ்தக அச்சன மாத்திரமபி தர்ம ஏவன் வேற ஒண்ணும் இல்லாத போனாலும் புத்தகத்தை எடுத்துட்டு ஆக்கிர வச்சுட்டு 2 புத்தகம் போட்டு நமஸ்காரம் பண்றது பார்த்தா இதுவே உயர்ந்ததான ஒரு தர்மம். ஆகையால் அது சஜ அனுபாசகாது அனுசத்தாது எனக்கு மக்களும் தெரியாது, புத்தகம் படிக்க தெரியாது, எனக்கு ஜபம் பண்ண தெரியாது, ஒண்ணும் வேண்டாம். மனுஷால இருக்க போரும் யாரா இருந்தாலும் இதை பண்ணலாம். அனுசித்தத்வா ஜன்மாந்தரே உபாசனா பிராப்தியர்த்தம். நீங்க ஜன்மாந்தரேன்னு சொல்லிருக்க அம்பாள் அப்படி கிடையாது. உங்களிடத்துல பக்தியை பார்த்தது இந்த ஜன்மாலேயே ஒரு 2-3 வருஷம் ஆனப்புறம் சரியான ஆச்சாரியனை காட்டி உங்களுக்கு கொடுத்துருவாரு, தகம் பண்ணுவார். கருணா அவ்யாஜ கருணா மூர்த்தி அஜானத்வாந்த தீபிகா ஆவாலகோபவிகா சர்வானுல்லங்க சாசன சொல்லிட்டு அதனால கர்த்தவ்யேவா உபாசகஸ்யதோ நாம பாடேபி அசமர்த்தஸ்ய நாம படேதி விசேஷே. அவன் நாம பாடத்திலையும் படிக்க முடியாதவனா இருக்கிறவனுக்கு படிங்கிற விதி என்ன? யாவத்து சிவரிபாலனாய் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிக்கும். தினந்தோறும் 1000 நாம அவனால படிக்க முடியல. மற்ற நாமா படிவா 5 நாமா படிக்கும். ஒரு நாமா அவனும் படிச்சா அப்படியே மனசுல தியானம் பண்ணிட்டே இருந்தோம். கார்ல போகும்பொழுதோ பஸ்ல போகும்பொழுதோ ஒரு நாமாவை இதுக்கு என்ன அர்த்தம் என்ன 4 தடவை தெரிஞ்சிருக்கலாமோ, அதுவும் முடியாதுங்கிறத தப்பு. யாவத்தி பரிபாலனாய் அவசியதமேவா. இவர் சொன்னார், சார் உனக்கு ஒருத்தர் சொன்னார், இந்த சிந்தியா புஸ்தகங்கள்லாம் 4 பேர் காமிக்க விடாதுன்னு சார். குல பூஜை குல புஸ்தகானி கோபாயே இந்த குல புஸ்தகங்கள்லாம் எல்லோருக்கும் தெரிகிற போல போற்றப்படாது, ரகசியமா இருக்கும். ஏன் இந்த மந்திரங்கள்லாம் எழுதிய புத்தகங்கள்லாம் 4 பேர் காட்டப்படாதுன்னு இருக்கு அப்படின்னு கல்பசூத்திரத்திலேயே இருக்கு. இது விதி ஒரு விரோதாது அனுபாதகத்தை கதம் புத்தகார்த்தனே அதிகாரம். அவன் அவனுக்கு காட்டவே படாத, அவன் எப்படி புத்தகத்தை எழுதி அதுக்கு எப்படி பூஜை பண்ணுவான் அப்படின்னு கேட்காதீங்கோ. அர்த்தஜான விதூஷக துர்ஜன பரத்வேனா புத்தகங்கள்லாம் பத்திரமா வச்சுக்கணும், யாருக்கும் எல்லோருக்கும் காட்டப்படாதுன்னு என்ன அர்த்தம்? சரி, இந்த புத்தகங்களை வாசித்து படித்து உங்களையே கலட பண்ண தொடங்குவான், அது வேண்டாம். அப்படிப்பட்ட வாழ்க்கை கெட்ட எண்ணம் இருக்கிற வாழ்க்கை பார்க்காது, அவளுக்கு காட்ட வேண்டாம். இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தூஷணம் பண்றதுக்கு சில பேர் லோகத்துல அப்படி இருக்க. ஆகையால் அவள விஷயமாக அங்கே சொல்லியிருக்கே ஒழிய எல்லோருக்கும் காட்டப்படாதுன்னா என்ன அர்த்தம்? யாரு பக்தியா இருக்காலும் அவளை காட்டப்படாதுன்னு இல்லை, எல்லாருக்கும் சொல்லணும். அதனால கதம் புஸ்தகார்த்தரே அதிகார வாக்கியம் தஸ்ய அர்த்தஜான விதூஷக துர்ஜன பரத்வேனா. அர்த்தஜானம் தெரியாததால அதை இன்னொருத்தரை பரிகாரம் பண்ற மனுஷாளுக்காக பாவிக்க உபாசனேச்சு நாளைக்கு உபாசனம் பண்ணக்கணும் வாங்கிக் கொள்ளணும் என்ற ஆசை உள்ளவனுக்கு சஜ்ஜன பரத்வாபாவம் அப்படிப்பட்டவனுக்கு இல்லை, அவனுக்கு நிச்சயமாக கட்டணம். நல்ல எண்ணம் இருக்கிறவா, ஸ்ரத்தையா இருக்கிறவா, இது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குங்கிறவாளுக்கு நிச்சயமாக சொல்லலாம். ததாசதி அதிர்ஷ்டார்த்ததாபத்தே இத்தியறிஞது. அப்படின்னா ஏதோ அதிர்ஷ்டத்துக்காக வச்சுருக்க புஸ்தகம்னு அப்படி இல்லை. உபாசகானாம் நாமபாட சக்தானாம் வேற நாம சஹஸ்ரநாமத்தை படிக்கக்கூடியதான சக்தி இருக்கிறவாளுக்கு புத்தகார்த்தன மாத்திரம் வா அவசியம், இது நிராபாசனேவா. படிக்க முடியலன்னா உங்களால முடியும், இருந்தாலும் ஏதோ ஒரு நாள் 10 நாள் வேற காரியத்தினருக்கு அதுல விவாகம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, தேர்வு எல்லாம் இருக்கு, 10 பேர் வந்து இருக்கா, அப்ப நான் உட்காந்து படிச்சுட்டே இருக்கேன், கிட்ட
கிட்ட வராதுங்கோ சொல்றோம். அது போற சந்தர்ப்பத்துல அட்லீஸ்ட் புத்தகத்துக்காக 2 புத்தகம் போட்டு வச்சுக்கலாமோ. அயஞ்ச நியாய ஏகதர்த்த ஞான உபாய பூத, இந்த அர்த்தஞானத்தை அறிந்து கொள்வதற்கு உபாயமா இருக்கக்கூடியதான பாஷ்ய அத்தியனேனாபி துல்லியா. இந்த சாஸ்திராம பாஷ்யத்தை படிக்கிறதுக்கும் சமானம் தான். இது ஆசையேன எதுக்காக கிரந்தாந்தே அஸ்மாதி வட்சியத்தை, கிரந்தத்தை கடைசியில சொல்ல போறேன். அம்பத்வத்பதயோத்தமர்த்திதமிதம் பாஷ்யம் துவயா காரிதம். அம்மா, இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதினேன்னு இது என்ன, இது உங்க பாதங்களுக்கே சமர்ப்பணம் பண்ணுகிறேன். அன்பத்வத்பதயோத்தமர்த்திதமிதம் பாஷ்யம் ஸ்வயா காரிதம். ஏதோ நான் பண்ணினேன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நமக்கு அவ்வளவு சக்தி இல்லை, நீயே பண்ணிட்ட. அதுக்கு நான் கருவியா இருந்தேன், இந்த பாஷ்யத்தை எழுதுறதுக்கு கருவியா இருந்தேன். பண்ணின்றது யார? அம்பாலே பண்ணி. விகாசகம் தவமுதே பூயாதரஸ்வம்பஜம் நாமார்த்த விகாசகம். அம்பாளுடைய பேரை சொல்றது பார்த்தல, அதை பிரகாசப்படுத்துறது, அது தவமுதே பூயாது அம்பாளுடைய சந்தோஷத்துக்காக ஆகும். அதனால ஸ்வாம்பஜம் யோ நைனத் பரிசீலயேது, யார் இதை நன்றா படிக்கலையோ, நக பட்டேது யாரு படிக்கலையோ, பரிசீலனம் பண்ணலையோ, உன்னோக்கி கவனிக்கலையோ, படிக்கலையோ, எப்புஸ்தகம் நகரோதி, புத்தகத்தை கூட யாரு படிக்கலையோ, எடுத்து வைக்கலையோ, சத்திய லலிதோபாஸ்தம் அப்படிப்பட்டவனுக்கு லலிதோபாஸ்து. ஆகையால் மற்றதை பண்ணணும், மத்தாவது படிக்கணும், பாக்கியத்தை படிக்கணும். அதை படித்து புரிந்து கொள்ள முடியலன்னு அட்லீஸ்ட் காதால கேட்கணும். அப்படின்னு விசேஷமாக ஜன்ம சாபல்யத்துக்கு வழி சொன்ன. ஏவம் அனுபாசகானாமது ரட்சகம், உபாசனை இல்லாதவாளையும் காப்பாற்றக்கூடியதாக இந்த கிரந்தம் இருக்குமேயானால் உபாசகான் ரட்சேதி கிமு வக்தவ்யம். உபாசகாலா இருக்கிறவாள அம்பாளுடைய பக்தால காப்பாற்றுவாள்னு ஏன் சொல்லணும், சொல்ல வேண்டியது இல்லையே. இது அதிசயேன மத்தியேவ நிஜமயதி சார்த்தேனா அப்படின்னு 1 ஸ்லோகத்துல இதோட முடிக்க போறார் இந்த பிரகரணத்தை. இது விசேஷமாக சொல்றது. லோகத்துல மனுஷர்களுக்கு பிறக்கிறப்ப ஒண்ணுமே புரியாது, ஒண்ணும் தெரியாதான் பிறக்கிறேன், எல்லாம் மறந்து பிறக்கிறேன். சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? பேச்சு தெரியாது. நீங்க சொன்ன பாஷை, நீங்க பேசுற பாஷை இதுக்கு தெரியாது. ஒரு 2-3 வருஷம் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறது. அப்போ நிறைய பதங்களுக்கு தெரியாது, திண்டாடுறது, ஒரு மாதிரி பார்க்கறது. நீங்க பேசினேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாம பார்க்கறது அந்த குழந்தைகள்லாம். ஆனா அப்படிப்பட்டதான குழந்தைய அம்மா அப்பாக்கள்லாம் எப்படி சொன்னா தெரியுமோ, நான் அவளை கேட்டு வச்சு பெரியவாளாச்சு அவளுக்கு எல்லா வார்த்தையும் தெரிஞ்சு கொடுத்து, ஒவ்வொரு வார்த்தையும் இது கண்ணு, இது மூக்கு, இது நாக்கு அப்படின்னு அம்மா அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து, அப்பாவானவன் அந்த குழந்தைக்கு எப்படி வாழணும்னு வாழ்க்கையை நெறிய சொல்லி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவை கொடுத்து, இந்த உலகத்துல எப்படி நீ வாழலாம், எப்படி நீ வளர்ந்தானால் எதை அறிந்து கொண்டால் நீ இந்த உலகத்துல வாழலாம், 4 காசு சம்பாதிச்சது உன் வயசை ரொட்டிக்கலாம், எப்படி சந்தோஷமாக வாழலாம், இவ்வளவுதான் அம்மா அப்பா சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனா குருவானவர் என்ன பண்றாரு தெரியுமா, நான் இதோட மேல மறுபிறவி இல்லாதான உயர்ந்ததான ஒரு தத்துவத்தையும் அறியக்கூடியதான தத்துவத்தையும் சொல்றாங்க. இப்படி அம்மாவாகவும் அப்பாவாகவும் குருவாகவும் இருக்கிறது சாட்சாத் பரமேஸ்வரன் தான் அப்படிங்கிறார் திருவாசகத்துல. முத்தி நெறி அறியாத மூர்க்கனோடும் முயல் வேனை பக்தி நெறி அறிவித்து பல வினைகளை பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து இந்த மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான மலங்களையும் போக்கிவிட்டு அறிவித்து சிவமாக்கி என்ன ஜீவனா இருந்தேன், அந்த சிவனா இருக்கிறவன சிவனாக்கிட்டு ஒரு காலை வச்சுட்டு சித்தம் அறிவித்து மலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தனக்கு அருளைய அரு யார் பெறுவார் அச்சோரு. அப்படி விசேஷமாக அந்த பரமேஸ்வரன் அம்பாளுடைய ஸ்வரூபத்துல நமக்கு எவ்வளவு சகாயம் பண்றாருன்னு கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணுமா இல்லையா? என்னால அது முடியலையே இது முடியலையேன்னு சொல்லக்கூடாது. மற்ற பதார்த்தங்கள்லாம் பண்றோமோ
புஷ்பத்தை ஆத்துல வாங்கி வச்சு 2 அக்ஷத புஷ்பம் போட்டு நமஸ்காரம் பண்ண முடியாதா? சாஸ்நாமத்தை படிக்க முடியாதா? மணிக்கணக்காக ஊர்வம்பெல்லாம் பேசிட்டு இருக்குமே, ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்கு. முழு சாஸ்நாமத்தை வாசிக்காத போல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒரு நாளா என்ன அர்த்தம் நம்ம கேட்டோமோ அந்த அர்த்தத்தை அறிந்து கொள்ள முடியாதா? மனசால நினைச்சு பார்க்க முடியாதா? இது இவ்வளவு பலத்தை கொடுக்கிறது. ஆகையால் இத உபாசகாலும் பண்ணணும், அனுபாசகாலா இருந்தாலும் ஆற்றல் புத்தகத்தை வாங்கி வச்சுக்கணும். புத்தகத்தை வாங்கி வச்சு பூஜை அலமாரில வச்சு ஒரு நமஸ்காரம் தினந்தோறும் பண்றதுன்னு வச்சுக்கணும். சரி, இப்படி பண்ணிவிட்ட அத்யுத்கிருஷ்ட தர்ம பிரதம் பூர்வோக்த ராசி சத்காரிக்கிரமேண புத்தியாதி அபரிச்சேத்திய பலகம் யோகமாக சதுர்த்தி. அத்யுத்கிருஷ்டமான பலம், மனசினால் கூட நினைக்க முடியாதான ஒரு விசேஷமான ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் ஒரு தர்மத்தை சொல்றார். என்ன தர்மம்னு, அம்பாளுக்கு பூஜை பண்ணும் பொழுது எந்தெந்த புஷ்பங்களோடு பூஜை பண்ணணும். கம்பட்டா சோக பொருநாக சௌகந்திகல சத்கதா குரு இந்த மனுஷோட்டி ரமணிதா இவ எல்லாம் பார்த்தோம் இல்லையா? என்னென்ன புஷ்பங்கள் பூஜை பண்ணலாம், எப்படி பூஜை பண்ணணும், இவையெல்லாம் நமக்கு சொல்லணுமா? ஏது விசேஷமான ஒரு தர்மம், சாதாரணமாக எல்லோருக்கும் அறியப்படாதான ஒரு தர்மம். புஷ்பங்கள்னால பூஜை பண்ணணும்னா புஷ்பங்கள் எல்லாமும் இருக்கு. மகரந்தம் இல்லாதான புஷ்பத்துல பூஜை பண்றதில்ல. காகித பூவுல, பிளாஸ்டிக் பூவுல இப்படி எல்லாம் பூஜை பண்ணக்கூடாது. அதுல வாசனை இருக்கணும், மனம் இருக்கணும். அந்த மனம் இருக்கணும்னால் அந்த புஷ்பத்தினால பூஜை பண்ணணும். அந்த புஷ்பங்களும் எப்படி இருக்கணும்? பக்தியோட கிரகிக்கப்பட்டதாக இருக்கணும். நான் இங்க போறது கடையில வாங்கித்தானே பூஜை பண்ணணும், அதாவது பண்ணுங்க பக்தியோட பண்ணணும். பக்தியோட பூஜை பண்ணணும். அது எப்படி பண்ணணும் என கூடியதான அம்சங்கள் வேலை போய் சொல்ல போற. இந்தந்த புஷ்பங்கள்னால பூஜை பண்ணணும். இதுக்கு தனித்தனியாக எந்த புஷ்பத்துல பூஜை பண்ணினா என்ன பலம். அரளி புஷ்பம் பாளுக்கு ரொம்ப இஷ்டம், மோட்சத்தை கொடுக்கும். மல்லி புஷ்பத்தினால பூஜை பண்ணா நினைச்சதான காரியங்கள் நிறைவேறும். இப்படி நிறைய பலங்கள்லாம் இருக்கு. வில்வ தளங்கள்னால பூஜை பண்ணினா அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். துளசி தளத்தோட பூஜை பண்றதுல துளசி மஞ்சள் அந்த மேல இருக்கக்கூடியதான புஷ்பம் இருக்கு, அதோட சேர்த்து பூஜை பண்ணலாம். இப்படின்னு விசேஷமான பலங்கள்லாம் நமக்கு சொல்ல போறா. அது வேற எங்கேயும் கிடைக்காததான அம்சம். அது ஏதேனும்னா சஹஸ்ரயித்து ஸ்ரீசக்கரம் யோர்த்தே பத்ம இருவா துளசி புஷ்பை கல்ஹார இருவா கதம்பகை அப்படின்னு சொல்லி தேவி பூஜா சதா காரிய விசேஷமாக சொல்ல போற. இப்படி பட்டதான பூஜா நியமங்கள் இவைகளுக்கு தெரிஞ்சுன்னு நம்மளால என்ன முடியுமோ அதை பூஜை பண்ணினா சகல க்ஷேமத்தை அடையலாம்னு சொல்லிக்கொண்டு மேல்பாகமானது அடுத்த புதன்கிழமைக்கு அற்புதமா பார்ப்போம். இந்த சனிக்கிழமை மணிக்கு பஞ்சேசி கிளாஸ் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பஞ்சேசி கிளாஸ் உண்டு. ஓ